கேரளாவில் ஷிகல்லா தொற்று நோய்க்கு இதுவரை 6 பேர் பலியாகியுள்ளதால் அம்மாநில மக்களுக்கு சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டத்தில் காய்ச்சல் மற்றும் டயரியா பாதிப்பை ஏற்படுத்தும் ஷிகல்லா தொற்று வேகமாக பரவி வருகிறது. இந்த தொற்றால் பாதிக்கப்பட்ட 7 வயது சிறுவன் கடந்த 12ஆம் தேதி கோழிக்கோடு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தான். தொடர்ந்து மலப்புரம் மாவட்டத்தில் 75 வயது மூதாட்டி ஷிகல்லா தொற்று பாதிப்பால் மரணம் அடைந்துள்ளார். இதையடுத்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை 6ஆக அதிகரித்துள்ளது. இதுவரை 146 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் முரளிதரன் தெரிவித்துள்ளார். திருச்சூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மற்ற துறைகளின் உதவியுடன் ஷிகல்லா நோய் பாதிப்பை கட்டுப்படுத்த முயற்சித்து வருவதாகவும் கவலைக்குரிய நிலைமை எதுவும் இல்லை என்றும் குறிப்பிட்டார். Now, with the help of the other departments, we are trying to control Shigella and other diseases. And Nipah is 100% is controlled now. At present, there is no alarming situation. After seeing the charge sheet, we will decide in future.